نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் அல்லாஹ்வை அறிந்த நபிகளாரின் மனைவி அப்படிங்கிற ஒரு நபி தோழியை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். யார் அவங்கன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால ஜாஹிலியா காலகட்டம், அறியாமை காலகட்டத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட பல நல்ல குணமுள்ள ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அல் அஃபீஃபா அத்-தாஹிரா. அன்றைக்கு அரபு உலகம் ஹதீஜா அவங்களை என்ன சொல்லுச்சுன்னா அல் அஃபீஃபா அத்-தாஹிரா, விட்டு கொடுத்து போகக்கூடிய பெண்மணி, உள்ளம் அளவிலும் குண அடிப்படையிலும் தூய்மையான பெண்மணி அப்படின்னு மக்காவாசிகள் சொல்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஹதீஜா அவங்க இந்த பேரை அந்த மக்கள்கிட்ட வாங்கி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் யாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க ரெண்டு கணவனை ஆரம்பத்தில் திருமணம் முடிச்சு மூன்றாவதாக யார் முடிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஜா அவங்க முடிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் முடிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குணத்தை பார்த்து தான் ஹதீஜா அவங்க முடிக்கிறாங்க. ஹதீஜா அவங்க ரலியல்லாஹு அன்ஹா வந்து பொருளாதாரத்தை பொருளை வாங்கிட்டு போய் சந்தையில் வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வரக்கூடியவராக யார் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்ருக்கு தேசத்துக்குலாம் நிச்சயமாக கொண்டு போவாங்க. அப்போ ஒரு முறை ஹதீஜா அவங்க அவங்களுடைய தோழி, அடிமை பெண் நினைக்கிற மைசிரா அப்படிங்கிற பெண்மணியை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பெண்மணி தான் யாரை கவனிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. சொல்லாம என்ன பேரு, என்ன பேரு, முஹம்மத். முஹம்மது அப்படின்னாலே என்ன அர்த்தம், புகழப்பட்டவர். எதனால் புகழப்பட்டவர், எதனால் புகழப்பட்டவர்? முஹம்மது அப்படிங்கிற பேர் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் கிட்ட அதிகமான நல்ல குணம் இருந்தா தான் அவர் புகழும். அப்படிதானே, என்கிட்ட ஒரு குணம் இருக்கு, என்னை விட ஒரு நல்ல குணம் இன்னொருத்தர் இருந்தா தான் நான் என்ன செய்வேன், அவரை புகழ்வேன். அப்ப நிறைய நல்ல குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்துச்சு. பேருக்கு தகுந்த மாதிரியே யார் இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அப்ப இந்த குணநலங்கள்லாம் யாருக்கு பிடிச்சிருச்சு, ஹதீஜா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வியாபாரத்துக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்தாங்கன்னா மற்றவங்க போயிட்டு வர்றதை விட அதிகமான பொருளீட்டி கொண்டு பரக்கத்தா இருக்கும் அந்த வியாபாரம். அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு அதுல. அப்பதான் என்ன பண்றாங்க ஹதீஜா அவங்க, இவங்களை முடிச்சாதான் நமக்கு சரியா இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹ் கூட அவங்க? 25க்கும் மேற்பட்ட வருஷம், 25 வருஷம். 25 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 25 வயசுல இருக்கும் போதே கல்யாணம் முடிக்கிறாங்க. 40 வயசுல நபித்துவப்பட்டோம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சா? அதுல இருந்து ஒரு 8-9 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் கூட, கிட்டத்தட்ட 24 வருஷம் 25 வருஷம். எந்த மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் 24 வருஷம் 25 வருஷம் ரசூலுல்லாஹ் கூட வாழவே இல்லை. இவங்க ஒரு ஆள் தான் வாழ்ந்தாங்க. மூத்தவங்க, ரசூலுல்லாஹ்வோட வயசு மூத்தவங்க. யோசிச்சு பாருங்க, அறிவிப்பு செய்யறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள் ஹத்தா தமூத், ஹதீஜா அவங்க மரணிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் யாரும் என்ன செய்யல, மற்ற ஒருத்தரை கல்யாணம் முடிக்கவே இல்லை. அது அவங்களுக்கு தோணவே இல்லை. அந்த காலத்தை எதனாலும் முடிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு அது தோணவே இல்லை. ஏன், ஹதீஜா மட்டும் அவ்வளவு நல்ல குணங்கள் என்ன செஞ்சது இருந்துச்சு. கணவனை டென்ஷன் படுத்தினதுல எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு பங்கு உண்டு. யாரும் பங்கு இல்லை, ஹதீஜா அவங்களுக்கு பங்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா கூட சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க,
டென்ஷன் ஆயிருக்கிறாங்க. மத்த மனைவிமார்கள் மூலமா கூட ரசூலுல்லாஹ் சில வேளைகள்ல டென்ஷன் ஆயிருக்கிறாங்க, அவங்களுக்கு கோபம் வந்திருக்குது. ஆனா யாரோட கோபம் வந்தது இல்ல, கதீஜா அவங்களோட அவங்களுக்கு கோபம். அந்த அளவுக்கு நல்ல குணமுள்ள ஒரு பெண்மணியா யார் இருந்தா? கதீஜா. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரு நிசாஇஹா மரியம், கைரு நிசாஇஹா கதீஜா. ஒரு காலத்துல சிறந்த பெண் யார் என்றால் யூதர்கள்ல மரியம் அவங்க தான். அதே மாதிரி இந்த சமூகத்துல மிகச்சிறந்த பெண்மணி என்றால் அவங்க யார் தான்? கதீஜா தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ அப்படிதான் யாரு? கதீஜா அவங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில பெண்களிலேயே சிறந்த பெண்கள் அப்படின்னு 4 பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒரு ஆள் யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப குணம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அவங்க கணவன்கிட்ட பேசுறத கூட அல்லாஹ் எங்க சொல்றான்? குர்ஆன்ல அந்த வார்த்தையை பதிவு பண்றான். கணவன்கிட்ட அவங்க பேசுற வார்த்தைய ஒரு வார்த்தையை எங்க பதிவு பண்றான் அல்லாஹ்? குர்ஆன்ல அந்த வார்த்தையை அப்படியே தூக்கி கொண்டாந்து போடுறோம். என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை? கல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹியை வாங்கிட்டு பயந்த நிலையில வந்தபோது ரசூலுல்லாஹ்வுக்கு போர்வை போத்திட்டு முதல் வார்த்தை கதீஜா என்ன சொன்னாங்க? கல்லா. அதே வார்த்தையை எல்லாம் என்ன செஞ்சான்? அந்த வார்த்தையை கண்ணியப்படுத்தி அவ டென்ஷன்ல பிரச்சனையில இத்தனை நாளும் நம்முடைய கணவர் இப்படி இருக்க மாட்டாரு, இவ்வளவு நாள் ஆச்சு உங்களோட வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம், நம்முடைய கணவர் டென்ஷன் ஆனதுல இப்படி பயந்து வந்ததே இல்ல, அப்ப சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வந்த அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறாங்க. யாரு? கதீஜா அவங்க. கல்லா, அப்படி ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வார்த்தையை சொல்லலாம், பதிவு செய்யறேன். எங்க பதிவு செய்யறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم كلا. இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் பெரிய இமாம் சொல்றாங்க, கதீஜா அவங்க சொன்ன வார்த்தைய அல்லாஹ் குர்ஆன்ல தூக்கி கொண்டாந்து அல்லாஹ் போட்டு அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தான். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியை யார் இருந்தா? கதீஜா. பாருங்க, அல்லாஹ்வை மிகச் சரியாக அறிஞ்ச ஒரு பெண்மணி. அந்த காலகட்டத்தில் பெருசா இஸ்லாம் வளரவே இல்லை, வஹீனா ரொம்ப வரவும் இல்லை, ரசூலுல்லாஹ் பெரிய பிரச்சாரம் ஒன்றும் பண்ணி இல்லை. ஆனா அந்த காலகட்டத்திலே பாருங்க, அல்லாஹ்வை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் யாருக்கு இருந்துச்சு? கதீஜா அவங்களுக்கு இருந்துச்சு. அவ்வளவு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பற்றின அவ்வளவு தெளிவான ஞானம். சொல்றாங்க ரசூலுல்லாஹ், கல்லா வல்லாஹி ல யுஹ்ஸியக அல்லாஹு அபதா இன்னக தஸிலு ரஹம். தன்னுடைய கணவர்கிட்ட போர்வை போத்திட்டு என்ன சொல்றாங்க? ஒரு போதும் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான்? இழிவாக்க மாட்டாங்கறாங்க. ஏன்? நீங்க சொந்த பந்தத்தோட வாழ்ந்து அவங்கள மகிழ்ச்சி படுத்துறீங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள மகிழ்ச்சி படுத்துறீங்க. யாராவது உரிமைக்காக வேண்டிய உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அந்த உரிமையை வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறீங்க. அப்ப குடும்பத்திலையும் சந்தோஷத்தை உருவாக்குறீங்க, ஏழை மக்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்குறீங்க, அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. இப்படி சந்தோஷத்தை வழங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் துக்கத்தை தருவானா? தரமாட்டான். சொல்ல புரியுதா? சொல்ல புரியுதா? புரியுதா? யார் மகிழ்ச்சி கொடுப்பாரோ அவர் மகிழ்ச்சியை கண்டிப்பா அடைவார். கதீஜா அவங்க போட்ட செய்தி அதுதான். பயப்படாதீங்க, எல்லாருக்கும் நீங்க நன்மை செஞ்சு மகிழ்ச்சி ஆக்குறீங்க, எனவே அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்திட மாட்டான், உங்களை அல்லாஹ் மகிழ்ச்சி ஆக்குவான். பாருங்க எப்படி அல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபலுக், அல்லாஹ்வுடைய ஃபர்லுகளை அல்லாஹ்வுடைய கடமைகளை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அப்ப நாம ஒருத்தரை மகிழ்ச்சிப்படுத்தினால் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செய்வான்? அவ்வளவுதான். இந்த விஷயத்தை தான் உனக்கு போட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு அல்லாஹ் பத்தின ஒரு தெளிவான விஷயம் நாம செஞ்சா அத மாதிரி அல்லாஹ் நமக்கு செஞ்சு தருவான் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. குர்ஆனுடைய நோக்கமே என்ன? குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இப்பதான் நம்பிக்கிறதா? சொல்லுங்க. குர்ஆனுக்காக என்ன செய்யறோம்? 30 நாள் நம்பிக்கிறோம்ல, குர்ஆனுடைய நோக்கம் என்ன?
இல்ல என்ன வரணும் இல்ல என்ன எதிர்பார்க்கிறேன். நான் சில வசனங்கள் சொல்ல பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தன்சீலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. என்ன நோக்கம்? இறையச்சமா? இறையச்சம் இல்ல. தன்சீலும் மின் மினர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்றாளர் நிகரற்ற அன்புடையவனிடமிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. வேற வார்த்தை. இப்ப என்ன நோக்கம்? குர்ஆனுடைய நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? தக்வான், நீங்க நல்ல உபதேசம், இதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுவும் இல்லை. இன்னும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம், அறிந்தவரிடமிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய நோக்கம் என்ன? தெரியாம தான் ஒரு நாள் செஞ்சிட்டு இருக்கோம், நோக்கம் வச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய வசனங்கள்ல தன்சீல் இறக்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ் தன்னுடைய பேரை ஏதாவது ஒரு பேர் அல்லது ரெண்டு பேரை என்ன செய்வான்? சொல்லிக்கிட்டே வருவான். அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு பின்னால இறக்கப்பட்டது, குர்ஆன் இறக்கப்பட்டது எங்க இருந்து? ரப்புல் ஆலமீன் இருந்து, ரஹ்மான் ரஹீம் இருந்து, அஸீஸுல் ஹமீத் இருந்து, அஸீஸுல் அலீம் இருந்து, இப்படி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். இமாம் ஷன்கீதினே சவுதி அரேபியால பெரிய அறிஞர் ஒருத்தர் வாழ்ந்தார். அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க. என்ன புத்தகம்? குர்ஆனை தெளிவாக்கிக் கொள்வதில் கலங்கரை விளக்குகள் அப்படி ஒரு புத்தகம் எழுதினாங்க. குர்ஆன் உள்ள தெளிவாகணும்னா அதுக்கு என்னென்ன அறிக்கைகள், என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதுல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா வசனத்தையும் எடுத்து போட்டு சொன்னாங்க, குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னதா? அல்லாஹ்வை அறிவதுதான். குர்ஆனுடைய நோக்கம் என்ன? சமூக பணியா? இல்ல. குர்ஆனுடைய நோக்கம் என்ன? குடும்பத்தை முதல்ல கட்டமைக்கிறதா? இல்ல. குர்ஆனுடைய நோக்கம் என்ன? தனி மனித ஒழுக்கமா? இல்ல. குர்ஆனுடைய நோக்கம் என்ன? குர்ஆனுடைய நோக்கம் என்ன? சமுதாய ஒற்றுமையா? இல்ல. குர்ஆனுடைய முதல் நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அறிவது. அவ்வளவுதான். அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை விளங்குவது. அப்ப குர்ஆன் இறக்கப்பட்டதுனா எங்க இறக்கப்பட்டது? அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. நம்ம முதலில் அல்லாஹ்வை அறிய வேண்டும். கதீஜா அவங்க இதுதான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. எப்படி புரிஞ்சிருந்தாங்க? நீங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சி கொடுத்துறீங்க, அப்ப அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான்? மகிழ்ச்சி படாம விட்டுற மாட்டான். அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? மகிழ்ச்சி படுத்துவான் என்ற அந்த அல்லாஹ் பற்றின ஒரு அழகான புரிதல் யாருக்கு இருந்துச்சு? கதீஜா அவங்களுக்கு இருந்துச்சு. பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடமிருந்து சலாம் வந்துச்சு. யாருக்கு? கதீஜா ரலியல்லாஹு. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொன்னாங்க, அதோ கதீஜா வராங்க. அவங்க வந்தாங்கன்னா, நபியே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தும் என் புறத்திலிருந்தும் அவர்களுக்கு நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று அறிவிப்பு செய்யுங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்ன செய்தியெல்லாம் பார்க்கணும். முதல் பெண்மணி, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட முதல் பெண்மணி இந்த உம்மத்துல யாரா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பான சகோதர சகோதரிகளே, எனவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தியாகங்கள் உண்டு. பொருளாதாரம் அப்படின்னா, இஸ்லாத்துக்கு முன்னால இவங்க தான் பெரிய பணக்காரங்க. இஸ்லாத்துக்கு பின்னால, இஸ்லாத்தை ஏற்பதுக்கு பிறகு, அதுல பல கஷ்டங்களை அவங்க கட்டதுக்கு பிறகு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்க? அந்த துனியா விட்டு அவங்க போனாங்கிறத பார்க்கணும். கொடுக்கிறதுக்கு இன்னும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் துனியா விட்டு அவங்க போனாங்க. பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு வாரி இறைப்பதுல சிறந்த ஒரு பெண்மணியாக, தர்மம் வழங்குவதில் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மிக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கைரு நிசாயி கதீஜா, பெண்களிலேயே சிறந்தவர் கதீஜா. இப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு பேர் எடுக்க முடியுமா? நாமளா நிச்சயமா ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்கிடலாம். ஆனா ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு, நீ எனக்கு வாச்ச ரொம்ப நல்ல மனைவி, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட முடியுமா? பேர் எடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஒரு பெண்ணு பேர் எடுக்க, ஒரு பெண் மாப்பிள்ளை பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி யாராவது எடுத்துக்கிறாங்க உங்கள்கிட்ட? இல்ல தானே? அப்ப பாருங்க, அப்ப யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும் நாம. அப்ப பெண்களா இருக்கக்கூடிய நாம சிறந்த ஒரு பெண்மணியாக என்ன செய்யணும்? நம்மை நாம் உருவாக்கி கொள்வதில், அது மார்க்க ரீதியாக, ஈமானிய ரீதியாக
முழுமையான ஒரு சப்போர்ட்டிவ் என்ன செய்யணும் நம்முடைய கணவன்மார்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இதுதான் கதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில நாம பெறக்கூடிய சின்ன சின்ன பாடங்கள். மிக முக்கியமானது, மிக பிரதான பாடம் அல்லாஹ்வை என்ன செய்யணும் நாம் அறிய வேண்டும் என்ற ஒரு பாடம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்கின்ற பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.